தொழுகைக்கு பிறகு தொழுது முடிச்ச உடனே ஓடிடுறாங்களே, அதை உணர மாட்டேங்கிறாங்களேங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மைதான். தொழுகைக்கு பிறகு நாம நம்முடைய தொழுகைகள்ல கவனக்குறைவு இருக்கிற காரணத்தினால தொழுகையினுடைய சுவையை நாம பெரும்பாலும் சுவைக்கவே இல்லை. எதை நாம நிதானமா கவனிச்சு ஒரு காரியத்தை செய்யறோமோ அதுல நமக்கு ஈடுபாடு கூடும். எதை பரபரப்பா வேகமா செயல்படுத்துறோமோ அதுல ஈடுபாடும் கூடாது, அதனுடைய நன்மைகளையும் பெற முடியாது. ஒரு சாப்பாடே எடுத்துக்கங்களேன், வாழ்க்கையில் நீங்க எதை வேணாலும் எடுத்துங்க, சாப்பாடே எடுத்துங்க. மலமலன்னு அள்ளி போட்டுட்டு எந்திரிச்சு போறவரும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதை நிதானமா நின்று ஒன்னையும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றவருக்கு இடையில எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவருடைய உடம்புல போய் சேரும் எல்லாம், இது எல்லாம் கழிவா போய் சேரும். அள்ளி போடுவாரு, இவர் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குமே தவிர, ஆனா அந்த உணவுல இருந்து எவ்வளவு லாபம் கிடைக்கணுமோ அந்த லாபம்லாம் கிடைக்காது. நேர சிறுகுடலுக்கும் பெருகுடலுக்கும் அனுப்பிவிட்டு டிஸ்போஸ் பண்ணி வெளியே அனுப்பி விட்டுரும். ஆனா நம்ம அப்படி மெதுவா எடுத்து அதுல வாயில வச்சு அதை ருசிச்சு அதை சவைச்சு அதில் உமிழ் நீரோட கலந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிராப்பா உள்ள இறக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சில் இருந்தும் நமக்கு உடம்புக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களை உடம்பு பிரிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கும். எதுவுமே நிதானமா செய்கிற பொழுது அது ஒரு பெரிய நன்மையை தரும், வாழ்க்கையை ருசிக்க வைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் அனாத்து மினல்லாஹ் வல் அஜ்லத்து மின ஷைத்தான். நிதானம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளது, அவசரம் என்பது ஷைத்தான் புறத்திலிருந்து உள்ளது. எதையுமே ஃபீல் பண்ண விடாம அவசர அவசரமா செய்ய வச்சிருவான், ஷைத்தான் செய்ய வைக்கிற வேலை. ஆனா அல்லாஹ் நிதானமா காரியமாற்ற வைப்பான், அதை ஃபீல் பண்ணி உணர்ந்து. நம்முடைய தொழுகைகளை நாம கொஞ்சம் அவசரம் காட்டுகிற காரணத்தினால அதனுடைய சுவையை உணரல, சுவையை உணராத காரணத்தினால நமக்கு ஈடுபாடு இல்லை. ஈடுபாடு வேணும்னா நிதானம் வேணும், நிதானம் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஈடுபாடு வராது. இந்த தொழுகையினுடைய ப்ராசஸ் இருக்குல்ல, இதுல ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டா, ஒரு வித்தியாசமான ப்ராசஸ். இயல்பா மனுஷன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மனித மூளை 2 வகையா செயல்படுதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று மேல்மனம், இன்னொன்று ஆழ்மனம்வாங்க. இந்த மேல்மனம் ஆழ்மனம்ங்கிற செட்டப் ஏன் இருக்குன்னு கேட்டா, நம்முடைய வேலையை இலகுவாக்குவதற்காக, ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்வதற்காக நம்முடைய மனசு 2 அடுக்குகளாக இயங்குகிறது. எப்படி இயங்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு காரியத்தை நீங்க புதுசா செய்ய ஆரம்பிக்கிறீங்க, ரொம்ப கவனத்தோடு ஈடுபாட்டோடு நீங்க செஞ்சு அதை பழகுவீங்க. பழகின பிறகு இந்த மூளை என்ன பண்ணும்னு கேட்டா, இது இவன் தொடர்ந்து செய்யற வேலை, இவனுக்கு பிடிச்சமான ஒரு வேலை, இது டெய்லி செய்யற வேலை, அதனால இதை அவன் ரொம்ப சர்வசாதாரணமா செஞ்சுக்கிட்டும், இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே வேற எந்த வேலையும் செய்யணும் செஞ்சுக்கலாம் என்பதற்காக வேண்டி அந்த தொடர்ந்து நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அந்த மேட்டரை தூக்கி ஆழ் மனசுல போட்டுரும். ஆழ் மனசுல போட்டுட்டா என்னன்னா, உங்க மூளை அதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லலாம், டிரைவ் பண்றது சொல்லலாம். வண்டி ஓட்டுறோம்ல, சைக்கிள் ஓட்டுறதோ, 2 வீலர் ஓட்டுறதோ, கார் ஓட்டுறதோ, முதல் டைம் கார் ஓட்டும் போது எப்படி ஓட்டிருப்பாங்க, பார்த்து பயந்து முன்னாடி வந்துருவானோ, அவன் போய்கிட்டும், அதுக்கப்புறம் எடுக்கம்பர். அவன் அங்க 100 அடி தண்ணி வந்துகிட்டு இருப்பான், அங்கிருந்து ஒரு வண்டி இருப்பாரு, அந்த வண்டி கிராஸ், அது அங்க வருதுடா, வருதுல எப்படியும் முதல்ல வண்டி எடுக்கிறவன். அதுவே 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா இன்ச்சு தான் இவ்வளவுதான் கேப் இருக்கும். முன்னாடி உட்காந்து நமக்கு திக்குன்னு எங்க போற அதெல்லாம் பேரெல்லாம் பாய்ப்போம். 3 வருஷத்துக்கு முன்னாடி 100 அடி தூரத்துல இந்த வண்டி கிராஸ் பண்ண பிறகு வண்டி எடுக்கணும்னு சொன்னவன் இன்னைக்கு இத்தனோடி சைக்கிள் கேப்புக்குள்ள வண்டியை கொண்டு சொல்லுவான். என்ன காரணம்? இதுக்கு நல்லா பழகிட்டான். மூளை என்ன பண்ணிடுச்சு, இதை தூக்கி ஆள் மனசுல தூக்கி போட்டுருச்சு. நம்ம கவனமே இல்லாம வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பார், காதில் செல்போனை மாட்டிக்குவாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு, வண்டி ஹைவேல பறந்துக்கிட்டே இருக்கும், ஸ்பீட் பிரேக் வரும், அப்படியே ஸ்லோ பண்ணுவாரு, ஏத்தாப்புல ஒரு வண்டி வரும், அப்படியே ஹார்ன் கொடுப்பாரு, அப்படியே டேனிங் வரும், அப்படியே திரும்புவாரு, வலது பக்கம் சிக்னலை போடுவாரு, இடது பக்கம் சிக்னலை போடுவாரு, வண்டி ஸ்மூத்தா இங்கிருந்து சென்னை வரைக்கும் போகும். பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட ஆரண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆழ்மன செட்டப் ஏன்னு கேட்டா, அதான் பழகிருச்சுல. திரும்ப எதுக்கு உங்க மூளை வேற ஏதாவது சொல்ல, மூளை யோசிக்கிட்டே இருக்கும். அங்க போய் என்ன பண்றது, மெட்ராஸ்ல போய் இறங்கி எங்க வீடு பிடிக்கிறது, எங்க லாட்ஜ் பிடிக்கிறது, இந்த லாட்ஜில் 1000 ரூபா காப்பான், அங்க 1500 காப்பான், அங்க சாப்பாடு நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்காது, என்னதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு போ. இந்த யோசனைகளே மூளை போகும், கையும் காலும் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த மாதிரி வேலைகளுக்காக இந்த மூளையுடைய செட்டப் இருக்கிறது. ஆனா இது எல்லா நேரங்களிலும் நல்லது கிடையாது. குறிப்பாக தொழுகைக்கு இந்த மாதிரி பழக்கப்படுறது நல்லதே கிடையாது. தொழுகைக்கு நாம பழகவே கூடாது. தொழுகை டெய்லி தொழுகிற பொழுதும் புதுசா தொழுகிற மாதிரி தான். பழகின ஆள் தொழுத மாதிரி தக்பீர் கட்டுறது, அல்ஹம்துலில்லாஹ் ருக்கு போறது, சுப்ஹான ரப்பியல் அலீம் சொல்றது, எந்திக்கிறது ரப்பனா லக்கல் சொல்றது, சஜ்தா போறது, சுப்ஹான ரப்பியல் ஆலா சொல்றது, இப்படி பழகிறோம்ல, இந்த பழக்கம் தொழுகைக்கு டேஞ்சர். மாத்தி பழகணும்.
போட்டி, சில போட்டி வைப்பாங்க. சைக்கிள் ஓட்டும் பொழுது சீக்கிரமா முதல்ல வர்ற ஆள் யாரு அப்படின்னு போட்டி வைப்பாங்க. கடைசியா வர்றது யாரு அப்படின்னு போட்டி பார்த்திருக்கீங்களா? கடைசியா புதுசா ஓட்டுறவன் கடைசியா வந்துருவான். ஏற்கனவே ஓட்டி ஓட்டி பழகணுவன் எடுத்த உடனே சல்லுன்னு காலு மிதிச்சிடும். ஒரு ஆள் எடுத்து போய் அங்கிட்டு போயிருவாங்க. மற்றவெல்லாம் பின்னாடி நின்றுப்பான். என்னடா இது இப்படி வந்துவிட்டோம். அதுதான் பெரிய டாஸ்க், பெரிய சிரமம். அந்த வேலையை தொழுகையில செஞ்சாகும். எடுத்தோன்னே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பாயிது பைனி வைன கதாய் அப்படி ஓட விடக்கூடாது. திரும்ப ரீகால் பண்ணணும். அல்லாஹும்ம பாயித் அல்லாஹ். ஓடிடும் வண்டி. ஒரு நிமிஷத்துல டக்குன்னு 3 வருஷம் ஓடிடும். எதுவுமே நினைப்புல இருக்காது. நினைப்பு வேற எங்கேயோ இருக்கும். கார் ஓட்டுற மாதிரி மூளை எங்கேயோ இருக்கும். வாய் வேறன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் உள்ள ஓடு. இமாம் சத்தம் போட்டு ஓதிட்டு இருப்பாரு, கேட்டுக்கிட்டே இருப்பாரு. கேட்கும்போது இவருக்கு மேவிட்டு ஒன்று, ஏன் இப்படி சத்தமாக வர்றாரு, கொஞ்சம் சவுண்டை ஸ்பீக்கர் சவுண்டு எங்கே இங்கே வந்து நின்றுட்டப்பா, காது அப்படியே அடைக்குது. அடுத்து அந்த பக்கம் போயிருக்கும். போன வருஷம் அது நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் கிராத்து கொஞ்சம் சூப்பர் தான். இந்த வருஷம் கிராத்து நல்லா இருக்கு. போன வருஷம் கொஞ்சம் ஒரு மாதிரியா தொண்டை கம்முன மாதிரி இருந்துச்சுல, இவர் கொஞ்சம் குரல் பரவாயில்ல, எந்த ஊருன்னு தெரியல, போகும்போது கேட்டு போகணும். அவர் அங்கே ஓதிக்கிட்டே இருக்கார். காஃபுல் குர்ஆனில் மஜீத் பல் அஜிபு வஞ்சாஹும் முன்திரும் மின்ஹும் ஃபகாலல் காஃபிரூன ஹாதா ஷைஉன் அஜீப் அப்படின்னு அவர் ராகம் போட்டு இழுத்து ஓதிக்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க மேட்ரு எங்களோ சுத்திக்கிட்டே இருக்கு. அப்படிதான் செய்தான் பண்ணுவான். உங்களை கடகடன்னு இழுத்து விட்டுருவான். கடகடன்னு இழுக்கும், நில்லு 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 நிப்பாட்டு. அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் மாலிகியும் எதுவுமே நினைப்பில்லையா, திரும்பவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம். இப்படி ஒரு பயிற்சியை நீங்க எடுத்தா மட்டும்தான் தொழுகையில சக்சஸ் பண்ணவே முடியும். ஆனா விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ 99% பேர் இந்த பயிற்சிக்குள்ள நம்ம வரவே இல்லை. யாராவது அப்படி இருந்தா சொல்லுங்க. இருக்கலாம், அதுக்காண்டி யாருமே இல்லைன்னு சொல்லல, இருக்கக்கூடும், இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது ரொம்ப விரல் வெட்டி எண்ணுகிற எண்ணிக்கையா இருக்கும். தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொண்டு தங்களுடைய தொழுகையில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டறிந்து அதை சீர் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தனிமையில் அமர்ந்து சிந்தித்து தனக்கான பயிற்சியை யார் தேர்வு செய்கிறாரோ அவர்களை தவிர பெரும்பாலும் வேற யாரும் தக்பீர் கட்டோம்னா அல்ஹம்து ஆரம்ப துவா, அல்ஹம்து சூரா, துணை சூரா கடன் ஓதிட்டு எஞ்சி போயிடும். ரசூலுல்லாஹ் அது மாதிரி தான் ஒரு ஆள் தொழுதுட்டு எஞ்சி போனார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லி ஃப இன்னக லம் துஸல்லி, தொழு, நீ தொழவே இல்லைன்னாங்க. அவர் முடிச்சாரு, தொலைவே இல்லையா? ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களா பார்க்கலையா தெரியல, இப்போ தான் தொழுது முடிச்சுட்டு வரோம், தொலைவே இல்லைங்கிறாங்க. சரி ஓகே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது என்ன பண்ணுறாரு, போய் தொழுதுருவோம் அப்படின்னு திரும்ப போய் தொழுதுட்டு தொழவே இல்லை. சல்லி ஃப இன்னக லம் துஸல்லி. அவருக்கு 2ஆம் மட்டும் டவுட் என்னன்னு தெரியலையே, தொழலைங்கிறாங்க. சரி ஓகே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 2ஆம் மட்டும் தோன்றாரு. அவர் போனாரு, தக்பீர் கட்டினாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. கரெக்டா ருக்குல நின்னாரு, கரெக்டா எந்திரிச்சாரு, கைகள் வசத்தினாரு, சலாம் கொடுத்தாரு, அத்தையாத் ஓதினார், எல்லாமே முடிஞ்சிச்சு. சல்லி ஃப இன்னக லம் துஸல்லி, தொழலை, நீ போய் தொழுகணும். அதுக்கப்புறம் பார்த்தாரு, நம்ம ஏதோ மிஸ்டேக் நடக்க போல இருக்கு. இதுக்கு பிறகும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்ம தொழுதோம்னா இது ஏதோ கேம் மாதிரி இருக்குது, சரிப்பட்டு வராது. அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லித்தாங்க, என்னன்னு தெரியல, நான் என்னமோ மிஸ்டேக் பண்றேன், என்ன மிஸ்டேக்னு தெரியல, சொல்லித்தாங்க அப்படின்ற. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிதானமா தொழுவோமா, இதா இப்படி அறக்க பறக்க தொழுக, எப்படி தொழுக, எப்படி உங்களால ருசிக்க முடியும், எப்படி அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு வர முடியும், எப்படி உங்களால அதில் ஈடுபாடு காட்ட முடியும், அதனுடைய நன்மைகளை நீங்க பெறணும் அப்படின்னா உங்க கவனம் அதுல குவியணும்ல. கவனம் அதுல சேரலாட்டி அது எப்படி இபாதத்தா இருக்கும், தொழுகையா இருக்கும். அதான் அல்லாஹ் சொன்னா, வயலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவனுக்கு கேடுதான் குர்ஆன் சொல்லுது. நம்ம பொதுவா என்ன கேட்டிருப்போம், தொழக்கூடியவருக்கு நன்மை தான், தொழக்கூடியவருக்கு சொர்க்கம் தான், தொழக்கூடியவருக்கு பரிசு தான். குர்ஆன் சொல்லுது, தொழக்கூடியவன் செத்தாங்க. வயலுல் லில் முஸல்லீன், தொழுதவன் செத்தான். இப்படி வரதோ தெரியாம இந்த அசரத்மார் பேச்சை கேட்டு காலங்காத்தால சுபுக்கு எழுந்துச்சு. தொழுது பெரிய சிக்கல் போல இருக்கு, அல்லாவே சொல்லியிருக்கான். அப்படிலாம் சொல்ல முடியாது. அடுத்த வசனத்துல அல்லாஹ்வே சொல்றான், தொழுகிறவர்களுக்கு கேடு, அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். ஏன்னா அவன் கவனம் இல்லாம தொழுகிறான், ஈடுபாடு இல்லாம தொழுகிறான். இது ஒரு பெரிய பயிற்சி. சமீபத்தில் நாங்க ஒரு பயிற்சி நடத்தினோம். இதுக்கான பயிற்சி. இது இப்படி சுலோவா சைக்கிள் ஓட்டுறது எப்படி, அந்த பயிற்சி மாதிரி வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட மெதுவா சைக்கிள் ஓட்டுற பயிற்சி அப்படி இருக்கணும், எப்படி இருந்தா உங்களால சைக்கிள் ஓட்ட முடியும்னு சொல்ற மாதிரி, எப்படி நீ உங்களால நிதானமாக வேகமா ஓடாம அதை உங்களுடைய தொழுகையை சரி பண்ண முடியும் என்பதற்காக வேண்டிய ஒரு சின்ன பயிற்சியை நாங்க டெஸ்ட் பண்ணோம் சமீபத்தில். அது தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். அது ஒரு 2 நாள் பயிற்சி வகுப்பு. அது சும்மா காலையில மதியானமா அனுப்ப மாட்டாங்க.
அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஒரு 2 குறைஞ்சபட்சம் 2 நாள். அதை விட அதிகமாகவும் நாட்கள் தேவைப்படும். இருந்தாலும் அதிகபட்ச நாட்கள் போட்டால் பெரும்பாலும் நமக்கு டைம் கொடுக்க முடியாதுன்றதுனால குறைந்தபட்சம் 2 நாள். செல்போன்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. செல்போன்லாம் பிடிங்கி வச்சிருவாங்க. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது செல்போன் கொடுப்பாங்க. அது நீங்க சும்மாலாம் வர முடியாது. மற்ற பயான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண மாதிரி நிர்வாகமே வசூல் பண்ணி எல்லாத்தையும் அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னாச்சு. அப்போ கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா அவர்கிட்ட காசை கொடுத்து வர சொல்லுங்க. சாப்பாட்டுக்கு தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் 1000 1500 2000 என்ன பில் ஆகுதோ பில்லை போடணும். நீங்கள் பில்லை கட்டிட்டு படிக்கணும், எனக்கு அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தொழுகை அவ்வளோ பெருசு, தொழுகையினால் அவ்வளோ கிடைக்குது, அவ்வளோ லாபம் இருக்கு. எந்த லாபத்தையும் அடையலை. நெசமா அந்த லாபம் உங்களுக்கு அடையணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டு போங்க, ஏற்பாடு பண்ணுவாங்க. மண்டபத்தை பிடிச்சி உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து ஒரு 2 நாளைக்கு உட்காந்து மண்டையில் ஆணியை இறக்குற மாதிரி இறக்கணும்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால அதில் யார் தேடுகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த தேடத்தை நிறைவு செய்து வைக்கிறோம். குர்ஆன் அப்படி நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தருது. அதனால ஈடுபாட்டோடு நம்ம தொழுகணும். தொழுகை முடிஞ்சவொடனே அறக்க பறக்க ஓடுறதெல்லாம் தொழுகையில் ஈடுபாடு இல்லாத காரணத்தினால் தொழுகை முடிஞ்சவொடனே ஓட வைக்குது. அவங்க தொழுகை முடிஞ்சவொடனே ஓடுறாங்கன்னாங்க. தொழுகையே ஓட்டமா இருக்கும்போது தொழுகை பிறகு மட்டுமே எப்படி இருக்கும்? தொழுகையே ஓட்டமா இருக்கு, நீங்க தொழுகைக்கு பிறகு உள்ளதை பத்தி பெருசா அது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப தொழுகையை நிதானப்படுத்தினா சலாம் கொடுத்த பிறகு ஓட முடியாது. ஒரு நல்ல திருப்தியான சாப்பாடு, பிரியாணி எவ்வளோ டேஸ்டா அப்படியே அடிச்சு கடைசியில் ஒரு ஸ்வீட்டை எடுத்து போட்டு ஒரு செம்பு தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு அறக்க பறக்க இலையை எடுத்து வச்சுட்டு ஓடுன ஆட்களை காட்டுங்க பார்க்கலாம். அப்படியே நாக்கில் ஒரு நிமிஷம் அப்படியே உள்ளுக்குள்ள அதை அசை போட்டு மெதுவாக யானை எந்திரிச்ச மாதிரி ஆடி அசைஞ்சு கைகள் ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் அதை நினச்சிக்கிட்டே போய் அந்த பிரெட்டல் அவங்க வச்சாயா, அப்பா என்ன டேஸ்ட்டு. பாஸ்மதி எந்த அரிசி போட்டான்னு தெரியல, இந்தியா கேட்டா இருக்கும். நல்ல நீள நீளமாக விரல் தண்டிக்கு இருந்துச்சே. அப்படியே ரசிச்சு அந்த சாப்பாட்டுக்கு பின்னாடியே ஒரு 10 நிமிஷம். வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டுக்காரையை வேற வெறுப்பேத்தி, இன்னைக்கு என்ன சாப்பாடு, வருஷம் முழுக்க இந்த ஆளுக்கு கொட்டி கொட்டி ஒரு நாளாவது சொல்லியிருப்பாரா, எங்கேயோ போய் எடுத்து திருட்டு வந்துட்டு அப்படி பீத்துதான் அப்படின்னு அந்த அம்மா வேற. அடுத்த மாசம் ஒரு கல்யாணம் சாப்பாடு போயிருப்பிய, அப்ப பேச்சு வரும், அன்னைக்கு போனோம்லப்பா அந்த முஸ்லா வீட்டு கல்யாணத்துல வெளுத்து கட்டிட்டான்ப்பா அந்த கோக்கீர், எந்த ஒரு காரணம் தெரியலப்பா. மாசம் 1.5 மாசத்துக்கு பிறகு கூட அசைவோட வைக்கிறது. ஆனால் அப்படி அசைவோட வைக்கிற பின்னணி என்ன? அதை நீங்க அவ்வளவு டேஸ்ட் பண்ணிருக்கிறீங்க, அவ்வளவு ருசிச்சிருக்கிறீங்க, அவ்வளவு ரசிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். தொழுகை அப்படி ரசிச்சீங்கன்னா தொழுகை முடிஞ்ச பிறகு அதனுடைய தொடர்ச்சி நீட்சி நீங்க அதை சட்டமா பாக்குறீங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சட்டமா பாக்குறீங்க. சட்டம் இல்ல, சலாம் கொடுத்த பிறகு இயல்பாக வருகிற மனித இயல்பின் வெளிப்பாடு. அல்லாஹ் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய வச்ச ரப்பே அல்ஹம்துலில்லாஹ், நானா செய்யல அல்லாஹ் நீதான் செய்ய வச்ச ரப்பே அப்படின்னு அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டி, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தி உனக்கு போய் சிறுக்கு வைக்கிறானுல. சுப்ஹானல்லாஹ், இறைவா நீ தூயவன் அல்ல, இந்த மக்கள் செய்யற பாவங்களை எல்லாம் நீ மன்னிச்சு ரப்பே. அல்லாஹ் அக்பர், நீதான் பெரியவன் அல்ல, உலகத்துல வேற என்ன பரிசு வேண்டி கிடக்கு, இதை விட வேற என்ன இன்பம் இருக்கு அப்படின்னு சலாம் கொடுத்த பிறகு இயல்பாக வருகிற உணர்ச்சிகளின் வெளிப்பாடு தான் தஸ்பீஹ். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். இப்ப நமக்கு அதெல்லாம் அப்படி இல்லை. இப்ப நமக்கு அது கவுண்டிங்ல சண்டை வேற, 33 இல்ல 34 பெரிய முக்கியம். அது ஒரு உயிரும் இல்ல, உயிர் இல்லாத செத்த சவத்துக்கு அதுக்கு கற்பூரம் வைக்கவா கற்பூரம் வைக்க கூடாதா? ஆமா, இப்ப கற்பூரத்தை வச்சா மட்டும் ஒரு எஞ்சி நடந்து போறாங்க. ஜீவன் வேணுமே, உயிர் வேணுமே. சலாம் கொடுத்த பிறகு இயல்பா வருங்க, எஞ்சி ஓட தோணாது. அப்படியே நின்று நிதானமா அதுல அல்லாஹ்விடத்துல பேசுற பேச்சு உங்களுக்கு நினைவுக்கு வரும். அல்லாஹ்விடத்துல வெடித்த கண்ணீர் உங்களுக்கு அப்படியே ஒரு திருப்தியை தரும். அதையெல்லாம் நம்ம சமூகத்தில் பெரும்பாலும் யாரும் அனுபவிக்கவே இல்லை. பழக்கப்பட்டுடும். பழக்க தோஷம்ங்கிறது தொழுகைக்கு பெரும் ஆபத்து. அதை நாம சரி செய்யணும். சரி செய்வதற்கான மெத்தேடுகளை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அதை நம்முடைய சமுதாயத்துக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. விஷயங்களை நம்ம முன்னெடுத்து செல்லலாம்.